அனைவருக்கும் வணக்கம். திட்டம் தொடர்பில் சிஸ்டம் குரு வுட் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம். இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் விரிவாக படிப்போம். நீங்கள் விரும்பினால் நீங்கள் வீடியோவை இடைநிறுத்தலாம். ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் ஒவ்வொரு அளவுருவையும் நீங்கள் மிகவும் கவனமாக பரிசீலிக்கலாம். இந்த மதிப்பாய்வு ஏப்ரல் 13, 2025 இன் தகவலின் அடிப்படையில் அமைந்துள்ளது. பேங்க் ஹோல்டிங் 93 நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன. இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது. இந்த வீடியோவின் முடிவில் ஆர்டர்களுக்கான தீர்வுகளை பார்க்கவும். கேள்விக்குரிய நிறுவனத்தின் ஒட்டுமொத்த முடிவு 10 புள்ளிகளில் 0. துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு 0.1 புள்ளிகள். பரந்த அளவில் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்குச் சந்தைக்குள் மொத்த சந்தையின் சராசரி முடிவு 1.9 புள்ளிகள் என்பதை நாம் கவனிக்கலாம். (13.8% துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுக்கு எதிராக. இது திட்டவட்டமாக எதையும் கூறவில்லை, ஆனால் இந்த உண்மையை நீங்கள் கவனிக்க வேண்டும். $2,643 பில்லியன் என்ற துணைப்பிரிவு சந்தை மூலதனத்துடன் நிறுவனத்தின் இருப்புநிலை மூலதனம் $162.29 பில்லியன் என மதிப்பிடப்பட்டுள்ளது. $2,152 பில்லியன் துணைப்பிரிவின் மூலதனம் கொண்டது. பங்குச்சந்தை மற்றும் இருப்புநிலை மூலதனத்தின் பங்குகளை ஒப்பிட்டுப் பார்த்தால் பின்வருவனவற்றை பார்ப்போம். இருப்புநிலை மூலதனம் 7.543%. இது சந்தை மூலதனத்தின் பங்கை விட 2% குறைவு. துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்கு மதிப்பீடு மோசமானது -1. ஆய்வின் கீழ் நிறுவனத்தின் கடன்கள் $280.811 பில்லியன் ஆகும். புத்தக மூலதனத்திற்கான கடன் மூலதனத்தின் 173% ஆகும். நிறுவனத்தின் நிதிக் கடமைகளின் அளவில் முடிவு மோசமானது -1. நிறுவனத்தின் சந்தை விலை மற்றும் வருவாய் விகிதம் 10.8 ஆகும். துணைப்பிரிவுக்கான சராசரி 10.1 மற்றும் இது துணைப்பிரிவுக்கான சராசரியை விட 6% அதிகம். துணைப்பிரிவின் நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பங்குச்சந்தை மதிப்பின் குறிகாட்டியை அதன் லாபத்திற்கு மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது 0 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் லாபம் $18,912 மில்லியன். அடுத்த 12 மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் $21,632 மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது தற்போதைய எண்ணிக்கையை விட 14.4% அதிகம். துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் கணிக்கப்பட்ட எதிர்கால லாப குறிகாட்டியின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். நிறுவனத்தின் விலை மற்றும் வருவாய் விகிதம் ஜூன் 1. துணைப்பிரிவின் சராசரி 1.3. இது துணைப்பிரிவை விட 23% அதிகம். துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் சந்தை விலை மற்றும் வருவாய் குறிகாட்டியின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது 0 புள்ளிகள். கடந்த 12 மாதங்களில் வருவாய் $12,420 மில்லியன். வரவிருக்கும் 12 மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் $14,186 மில்லியனாக இருக்கும்.
இது தற்போதைய தருணத்தை விட 14% அதிகம். துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் மதிப்பிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் மதிப்பீடு நல்லது 0.5 புள்ளிகள். விளிம்பு 15.3%. துணைப்பிரிவுக்கான சராசரி 13.2%. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வேறுபாடு 2%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாபத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது 0.5 புள்ளிகள். துணைப்பிரிவில் உள்ள பணியாளர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு 8.49%. இது சந்தை மூலதன பங்கை விட 10% அதிகம். நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் மூலதனத்தின் அளவு $941,000 சமம். அதே சமயம் துணைப்பிரிவுக்கு $134,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வேறுபாடு 9%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் மூலதன அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது 0.5 புள்ளிகள். ஒரு ஊழியரின் லாபத்தின் அளவு $87.1 துணைப்பிரிவில் சராசரி $102.7 மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 15%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு நிறுவன ஊழியரின் லாபத்தின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது 0 புள்ளிகள். ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் $571,000. துணைப்பிரிவில் $777,000. துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் 36%. துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒவ்வொரு நிறுவன ஊழியருக்கும் விற்பனையின் மதிப்பீடு பொறுத்துக்கொள்ளக்கூடியது 0 புள்ளிகள். விற்பனை பரிவர்த்தனைகளின் அளவு 0.9%. துணைப்பிரிவுக்கான சராசரி 0.9%. இது ஒரு குறுகிய அழுத்த குறிகாட்டியாகும். துணைப்பிரிவுக்கு RSI நிலை 14, தோராயமாக 43%. நிறுவனத்தின் பங்குகளின் உண்மையான விலை தோராயமாக 62.5 ஆகும். நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு சுமார் $79.97 ஆகும். உண்மையான மதிப்பீட்டிற்கும் ஒருமித்த முன்னறிவிப்பிற்கும் உள்ள வித்தியாசம் தோராயமாக 28%. ஆர்டர்களின் அட்டவணையை பார்ப்போம். அது உங்களுக்கு கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது. ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீட்டு முறைமையால் கொடுக்கப்பட்ட பருவத்தில் பொதுவில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன. குரூவ் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் இலவசம் பின் செய்யப்பட்ட கருத்தில் இணைப்பு. தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு அமைப்பு குரூவ் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது. தற்போதைய வீடியோ மதிப்பாய்வு என்பதால் ஆர்டரை திறக்க வேண்டாம். இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் மற்றும் குறிப்பு முறையை பயன்படுத்தியதற்கும் மிக்க நன்றி. குரூவ் மார்க்கெட்ஸ்